எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது, ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணும் உங்ககிட்ட, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் எவ்ரிதிங் எங்கெங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். மெயின் பிரான்ச் வந்துட்டு சென்னையில், சென்னை கோவிலம்பாக்கத்துலையும், ஈரோட்லேயும் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல், திருநகர் காலனியில், மதுரை மெயின் கோரிப்பாளையத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அமெரிக்கன் காலேஜ் பேக் கேட் கீழே நான் உங்களுக்கு அட்ரஸ் போடுறேன். அண்ட் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்றைக்குமே சண்டேஸ் வந்துட்டு க்ளோஸ்ட் தான். நம்ம வந்துட்டு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்ப்போம். எல்லா வீக் டேஸும் மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் தான். ஆனால் 5 o'clock மேலே, அதாவது ஈவினிங் 5 o'clock மேலே வரும்போது நீங்கள் உங்களோட பிளட் அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாகவே பேஷண்ட்ஸ் வராங்க, ரிவ்யூவாக இருக்கட்டும், நியூவாக புதுசாக வரவங்களாக இருக்கட்டும், காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோ மிஸ் ஆகும் நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ஸ்கேன் எடுக்கணும், என்ன மாதிரி பிளட் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்னு தெரியாது. ஸோ மார்னிங் வந்தீங்கன்னா கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் சென்னை அப்படின்னா நம்மக்கிட்ட லேபும் இருக்கும், ஸ்கேனும் இருக்குது. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. மதுரை ஈரோடாக இருக்கட்டும் லேப் இருக்குது நம்மக்கிட்ட, அதாவது பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்கேன் வந்துட்டு பக்கத்துலேயே நிறைய சென்டர்ஸ் இருக்கும், தாராளமாக போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மார்னிங் வந்தீங்கன்னா இந்த பிளட்டு ஸ்கேன் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணி ஒரு 2 hours கண்டிப்பாக ஆகிடும். ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை நல்லா அழகாக டயக்னோஸ் பண்ணி நீட்டாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ட் போட்டு கொடுக்குற மாதிரி, இந்த பிரச்சனைக்கு இது ரெமெடி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ வருது? 200 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம் டு எனி டாக்டர்ஸ். ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஹோமியோவாக இருக்கட்டும், நேச்சுரோபதி யோகா எதுவாக இருக்கட்டும். அண்ட் மெடிசன் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தான் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த 10 நாள் மெடிசன் 5 நாளைக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. மூலிகை மருத்துவத்தில் வந்துட்டு நம்ம சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ இன்ஸ்டன்ட் ரெமெடி வந்துட்டு அவ்வளோ பெருசாக கிடைக்காது. நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் மருத்துவம் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி மெடிக்கேஷன் வந்து தலை வலிக்குது டக்குன்னு நிற்கணும் அதுக்காக ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வராது. எந்த ஒரு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்லையும் இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்துட்டு ஒரு 10 நாள் நமக்கு எல்லாம் ரெடி ஆகணுங்கிற மாதிரி இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ ஃபீவர், காஃப், கோல்டு அந்த மாதிரி ரீசெண்டாக சும்மா வருது. ஆனால் ஒரு 10 வருஷமாக நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே தும்மிட்டே இருப்பேன், இந்த 20 years எனக்கு தைராய்டு இருக்குது, 10 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் மெடிக்கேஷன் ஃபார் அபவுட் 10 monthsலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நான் வரும்போது மட்டும்தான் கேஸ் பார்ப்போம். அப்படி இல்லவே இல்லை. 3 ஹாஸ்பிட்டலுமே ஆல் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 வரைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்டையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு டாக்டரோட நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்தால் சித்தா மட்டும்தான் எனக்கு கொடுப்பீங்களா, ஆயுர்வேதா மட்டும்தான் எனக்கு கொடுப்பீங்களான்னா இது அந்த மாதிரியும் வராது. உங்களுக்கு இன்டகிரேட்டட் முறையில் வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஒரு டயபெட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரோபதியும் டயட் டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டயட்டும் யோகா என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை வாக்கிங்கே போதுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு சித்தா டாக்டர் வந்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நீரிழிவு நோய்க்கு வந்துட்டு இருக்கிறதுலே டாப் மெடிசன். ஆயுர்வேதாலேருந்து டாப் மெடிசன்ஸ் போக அண்ட் ஆல்சோ உங்களோட டயபெட்டிஸாக இருக்கட்டும், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் யாருக்கு வரும், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு ஹோமியோபதியில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்ப்பையும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவமாக நம்ம பார்க்கும்போது சீக்கிரமாகவே கண்ட்ரோலுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லாங் டேர்ம் மெடிக்கேஷன் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் யாரெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இங்கே போகிறேன்ப்பா, ஒரு வருஷத்தில் வந்துட்டு எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வந்துட்டு அதுக்கப்புறம் மருந்து இல்லாத ஒரு லைஃபுக்கு போகணும், அதுக்கு நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்படுறதுல எனக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை, அவ்வளோதானே, இதுன்னு வாய் கட்டுறது ஒரு பெரிய வித்தையா, நம்ம வந்துட்டு ஒரு வாக்கிங் போகிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஓகே தாராளமாக நம்ம கிட்ட வரலாம். ஏன்னா ஒன்லி மெடிசன்ஸ், இந்த மருந்து சாப்பிட்டே நான் வந்துட்டு என்னோட நோயை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் தி ஹாஸ்பிட்டல் அட் ஆல். 50 to 60% வந்துட்டு மருந்து வந்துட்டு நல்லாவே உதவும். மிச்சம் இருக்கிற 25% வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற உணவு பழக்கம், இன்னொரு 25% வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற உடற்பயிற்சி மட்டும்தான். நான் வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு ரெடி இல்லை, நான் நடக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெஸ்டாகவே தான் இருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்கன்னா திஸ் இஸ் நாட் தி ரைட் பிளேஸ். ஏன்னா நான் எப்பவுமே பேஷண்ட் பார்க்கும்போதும் இல்லை எங்களோட ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர்ஸும் பேஷண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். உங்களுக்கு ஓகேவா, வி வில் நெவர் ஃபோர்ஸ் ஆர் மெடிசன், இது நீங்கள் எடுத்தே ஆகணும்னு கேட்கவே மாட்டோம். உங்களுக்கு ஓகேவா, உங்களால் முடிஞ்சாதான் நீங்கள் எடுக்கணும். இல்லை எல்லா மருந்து இப்போதைக்கு நான் பேசுறதுல கன்சல்டேஷனில் ஐயோ நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே எல்லா மோட்டிவேஷனும் போயிட்டு எப்படி இருந்ததுன்னா அது வந்துட்டு பெருசாக லாங் டேர்முக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இங்கே வந்தால் ஒரு
6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் இதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முடக்குவாதம் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம், சொரியாசிஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டு மருத்துவம் சொல்லி அனுப்பிச்சு விட்ருவோம். இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ரெடி ஆகிடுமா, நான் எதுவுமே பண்ண வேணாமான்னா 1.5 வருஷத்துக்குள்ள உங்களோட மருந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்த மருத்துவத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், எங்கள் மருந்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, சீக்கிரம் தூங்குறது. இப்போ முடக்குவாதம்னா அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக லைஃபுக்கும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன மைனர் ஜாயின்ஸ் வந்து மேஜர் ஜாயின்ஸ் வரைக்கும் மூமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு லைஃபுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வருவாங்க. கேட்டால் பெருசாக லைஃப் ஸ்டைல் மட்டும் மறந்துட்டேன் மேம், திருப்பி சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷமோ இல்லை 2-3 வருஷத்துக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸான பேஷண்ட்ஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா இருக்கேன் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், நீட்டாக சாப்பிட்றேன், ஒன்று என்ன மேம் இந்த ஜங்க்லலாம் ஆசைப்பட்டு என்ன மேம் பண்ண போகிறோம், மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிடுவோம், அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுல மற்ற நாள்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதில்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் அன் எமர்ஜென்சி லைக் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் சம்திங். எங்களோட பழைய பேஷண்ட்ஸும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பெருசாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் எப்படி ஒரு 20 வருஷம் வந்துட்டு மெடிசன் போட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு மருந்தே இல்லாத ஒரு இதுக்கு போயிட்டு ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு எல்லாரும் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இப்படி எப்படிப்பா வாழ்றதுன்னு. ஆனால் ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டே நம்ம அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு மருந்து சாப்பிட்ற இது அதெல்லாம் கஷ்டம். ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பல்லு விளக்குறக்கும் குளிக்கிறக்கும் நம்ம யோசிச்சிருக்கோமா, அது வந்துட்டு தானாகவே ஒரு ரொட்டீனாக வந்துருச்சுல. நம்ம காலையில் எழுந்திருப்போம், பல்லு வலிப்போம், குளிப்போம், வெளியே போயிட்டு வந்தால் கால் கழுவோம். இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். ட்ரெயினே இருக்காது, ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி குட்டீஸாக இருக்கட்டும், பிசிஓடி தைராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு 18-16 வயசில் எனக்கு வராங்கன்னா அவங்களும் அப்படி தான் ஒரு வருஷம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா ஷட்டில் கிளாஸ் போனேன், அது அப்படியே பழகிடுச்சு, யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன், யோகா கிளாஸ் அப்படியே நான் லைஃபுக்கும் வச்சுக்கிறேன்க்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி அக்காங்கிறேன், அப்படி தான் கூப்பிடுறாங்க சின்ன குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ரொட்டீனை வந்துட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை என்றைக்குமே பண்ணோம். வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஷட்டிலோ யோகாவோ அப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக தான் ஒரு வேல்யூஸ் நமக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் ரொம்ப ஷூட் அப்பில் இருக்குது, வீசிங் பயங்கரமாக உள்ள ஃப்ளெம் இருக்குது, எனக்கு 10 படியில் கூட மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸாக இருக்கட்டும், உங்களோட டயக்னோசிஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலில் போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஹியர். அதனால் வந்துட்டு வந்த உடனே மாத்திரை கொடுப்பாங்க, அந்த மாத்திரையிலேயே நமக்கு எல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டே இது இல்லை. அண்ட் ஆல்சோ நம்மளோட மெடிசன்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு அபிட் ஹை, கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ மந்த்துக்கு கொடுக்கறனால சும்மா வந்தோடனே 5 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 800 ரூபா 1000 ரூபாயில் முடிஞ்சிடும். நம்ம வந்துட்டு 30 நாளைக்கு கொடுக்குறோம். அதுவும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆர்கனை வந்துட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி. இப்போ ஹேர் ஃபால் மட்டுமே கம்மியாகிற மாதிரி மருந்து கொடுக்க மாட்டோம். ஏன் ஹேர் ஃபால் வந்துச்சு, அந்த ரூட் காஸ் என்ன, அதை பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ப்ரைசிங்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஹை தான். நான் இல்லைன்னு அதை சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்றுக்கு ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுக்குமே அந்த 3 months 4 months ட்ரீட்மெண்ட்டில் இது முடியவே முடியாது. வந்தால் ஒரு சின்ன பிசியோடையாக வந்தாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபர்ட். நீங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறது வந்துட்டு கரெக்டாக வீட்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெயிட் லாஸ்க்கு டயட் கொடுக்குறேன். ஏன் டயட்ல வந்துட்டு மாதம் 4 கிலோ குறையும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு எதையாவது சாப்பிட்டு மாதம் 2 கிலோ தான் இழைச்சி வருவோம். ஸோ இப்படி பண்ணும்போது நான் 1 வருஷம் சொன்ன ட்ரீட்மெண்ட் வந்துட்டு 1.5 வருஷமாக நீடிச்சுட்டு போகிறது வந்துட்டு இட் இஸ் ஆன் த பேஷன்ஸ் ஹேண்ட் ஒன்லி. என் கையில் ஒன்றுமே இல்லை. இதே வெயிட் லாஸ்க்கு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து கொடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறேன்னா நான் அஷ்யூரிட்டி கொடுக்கலாம், ஆமாம் கண்டிப்பாக அடுத்த மாதம் நீங்கள் வந்துட்டு கம்மி. ஆனால் இது அப்படி ஒர்க் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ், எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் பண்ணுவேனான்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன மறந்துடுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வி ரன் 3 ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வேறு லெவல் டாக்டர் இருக்காங்க. இங்கே வர எல்லா பேஷண்ட்ஸும் அதான் சொல்லுவாங்க, முதல் டைம் தான் மேம் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், அதுக்கப்புறம் மேடமே ஓகே தான், சுஜி மேம் சூப்பர், ஸ்ரீ மேம் சூப்பர், குணரேகா மேம் சூப்பர், சிந்து மேம் சூப்பர், தர்ஷா ரொம்ப சூப்பர், நாகப்பிரியன் சாரே போதும் மேம், வேணாம் மேம் எனக்கு லக்ஷ்மி பிரியா மேமாக இருக்கட்டும், நிவேதா மேம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்மளை பார்ப்பாங்க. அந்த ஒரு நம்ம யூடியூப்ல கனெக்ட் ஆகிறனால. ஆனால் அதை டாக்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்க்கணும் உங்களுக்கு தோணவே தோணுது, இவன் ஹை மேம் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். மற்றவங்க கிட்ட நான் வந்துட்டு கன்சல்டேஷன் எடுக்கலாமா, நீங்கள் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் தாராளமாக யூ கேன் டேக் அ கன்சல்டேஷன். எல்லாருமே ஒரே மாதிரி சூப்பராக பார்ப்பாங்க. அண்ட் அதர் கண்ட்ரீஸ் வந்துட்டு வெளிநாட்டு கன்சல்டேஷன் கேட்குறீங்க. நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் முன்னாடி ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மெயின்டைன் த டைம். 5 மணிக்கு நான் ஆன்லைன் கொடுப்பேன், நேரில் வர்றவங்க வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களையும் போக சொல்ல முடியாது, ஆன்லைனும் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாதனால ஐ எம் குவிட்டிங் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ். பட் ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது.
அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஊருக்கு வாங்க அந்த ஊருக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் எந்த ஊருக்கும் வரமாட்டோம். நம்ம வந்துட்டு சென்னையில் வச்சுருக்கோம் அப்படின்னா சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வந்துட்டு எல்லாருமே சென்னைக்கு வந்துடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஈரோடுனா ஈரோடு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஈரோடுக்கே வந்துடுவாங்க. லைக் பல்லடம் ஆர் திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா சைடு எல்லாமே. மதுரை அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, புதுக்கோட்டை, கொடைக்கானல் இந்த மாதிரி அதை சுற்றி ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துடுவாங்க. அண்ட் ஆல்சோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக இந்த சம்மர் ஹாலிடேஸ்னால் they'll just come, they'll take up 3 months medications and அதுக்கப்புறம் போவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் எல்லாமே மூவ் ஆகும். அண்ட் வெளிநாட்டு கன்சல்டேஷன் பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு வந்துட்டு மெடிசின்ஸ் வந்துட்டு மூவ் ஆகாது. ஏன்னா இங்கேருந்து நம்ம வெளியே அதர் கண்ட்ரிஸ் அனுப்பும்போது மெடிசன் காஸ்ட் 1 மந்தோட மெடிசன் காஸ்ட்டை விட கொரியர் காஸ்ட் வந்துட்டு அப்படியே டபுள் டு ட்ரிபிள் மடங்காக இருக்கும். அதனால நார்மலாகவே அவுட் சைட் கன்சல்டேஷன்ஸ் வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெடிசன் மூவிங் வந்துட்டு 3 மந்த்ஸுக்கு அட் அ ஷாட் அப்படி இல்லை. அண்ட் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மந்த்லி வாங்கிக்கிறேன், என்னோட சொந்தக்காரங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கிப்போம்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதர் கண்ட்ரீஸோட கன்சல்டேஷன் போகும். அண்ட் வாட்ஸ்அப் டைமிங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கன்சல்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி ஈஸி அண்ட் சார்ட்டட் அவுட். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் என்றைக்குமே நம்மக்கிட்ட வரும். அதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு திஸ் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் 24/7 இது இல்லை. அண்ட் நம்ம பேஷண்ட்ஸுக்கு தெரியும் எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள் டாக்டர்ஸே சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சல்டேஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் வீக் டேஸில் காலையில் 11 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணுவாங்க. மார்னிங் வந்துட்டு பீக் ஹார்ஸ் ஓபி ஹார்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே எல்லா மிஸ் காலையும் பார்த்து திருப்பி கூப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு சண்டே கூப்பிடவே கூடாது. சண்டே ஃபோன்ஸ் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் சப்மிட் பண்ணிவிட்டு they'll go. This is how it works. அண்ட் ஆல்சோ நம்ம கிட்ட வந்துட்டு ஐபி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ சென்னைக்கு எல்லாரும் வரும்போது என்ன ஒரு முடக்குவாதம், சோரியாசிஸ் அண்ட் பிசிஓடி கிளென்சிங்காக நான் வரணும், ஃபைப்ராய்ட் கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் கிளென்சிங் இருக்கும். கண்டிப்பாக பேஷண்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் க்ரானிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஐபியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு டீடாக்ஸ் டோஸ் மாதிரி, ஒரு கிளென்சிங் டோஸ் மாதிரி கண்டிப்பாக போகும். இன்சுலின் போட்டுட்ருக்கேன், நான் வந்துட்டு என்னோட டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நாளாக இன்சுலின் போடுறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு இன்பேஷண்ட்டாக இருந்து ஒரு 5 to 7 days இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிளட் ரிப்போர்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி 1 monthக்கான மெடிகேஷன்ஸ் கொடுத்து அனுப்போம். திஸ் இஸ் ஹவு இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ ஒர்க் ஹியர். ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் ஒரு 5 days நான் தங்கி பார்க்கணும்ப்பா, நீங்கள் வில்லிங்காக வந்தாலும் பரவாயில்ல, முட்டு வலி முதுகு வலி என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறவங்கள 5 daysல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 50% ரிசல்ட் கொடுத்து அனுப்புவோம். உங்களுக்கு வந்துட்டு தெரப்பி போகும், ஆயில் பாத், ஸ்டீம் பாத், ஒத்தடம், தொக்கனம், ஷிரோதரா, பஞ்சகர்மா இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு இன்பேஷண்ட்டாக இருக்கும்போது அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஐபி பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை ஓபி பற்றின டீட்டெயில்ஸோ பெருசாக எலாபரேட்டடாக வேணும்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். எங்களோட சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நான் சொன்ன டைமிங்க்கு மட்டும் கால் பண்ணுங்கள். அண்ட் ஆர்கானிக் ஷாப் நான் நார்மலாக சொல்கிற இந்த 5K ஹேர் கேர், சூப்பர் 5 இருக்கட்டும், செக்லாட்ன எண்ணெய், நெய், இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு ஃபில்டர் வச்ச மாதிரி, அண்ட் கல்லுப்பு, இந்துப்பு, ப்ரௌன் சுகர், நம்மளோட ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் எல்லாமே, ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தியில் இருக்கிற அத்தனை இன்க்ரீடியன்ஸும், வால்நட் ஆயில், ஃபேஸ் எலிக்சர், நால்பம்ராதி, குங்குமாதி, என்னோட மார்னிங் இந்த 999 பேக் மார்னிங் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த ஆயில் புல்லிங், ஆறுமுகம் ஃபேஸ் பேக், பாசிப்பயிர் மாவு, நலங்கு மாவு, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்குறது தான். டூத் பவுடரு, பமஸ் ஸ்டோன், இந்த கால் வெடிப்புக்கு ஸ்டோன் வைக்கிறது, டேட்ஸ், நட்ஸ், பிட்ட தைலம், மட்டன் தைலம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆர்கானிக் ஸ்டோர்லேயே இருக்கும். கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா daisyorganic.shop DAISYORGANIC.shop இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்துட்டு ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்கள் வந்துட்டு 5K ஹேர் கேரோ, சூப்பர் 5 அதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஃபார்முலாவே நான் லீக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கூட தாராளமாக வாங்கி கலந்து நான் சொன்ன மாதிரி சாப்பிடலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பிசிஓடியா, எக்ஸசைஸா, இல்லை ஒரு ஃபேஸுக்கு ஏதாவது இருக்குதுன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, பீரியட் பெயின் ஷர்மிகா, டயபெட்டிஸ் ஷர்மிகா, தைராய்டு மசாஜ் டெக்னிக் ஷர்மிகா, ஹேர் ஃபால் ஷர்மிகா, ஃபேஸ் கேர், ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஷர்மிகா, இந்த மாதிரி என் பேரை போட்டு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணால் எல்லாத்துக்குமே டிப்ஸ் இவ்வளோ சொல்லி வச்சிருக்கேன். அதையும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட்ஸும் வரும்போது எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் they'll just come, மேம் இது மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. பட் ஐ ஜஸ்ட்
thought okay consultations will be around 200 per personக்கு and medicine cost வந்துட்டு it will be of course it will be high only. ஸோ ஏன்னா 1 மந்த்துக்கு கொடுக்கறனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட கூட கீழே நம்ம கால் பண்ணி எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு எனி டைம் அவைலபிளாக இருப்பாங்க, சண்டேஸ் மட்டும் இல்லை. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஏதாவது டாபிக் வேணும், வேற ஏதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு பார்ட் 2 வாட்ஸ் ஹேப்பனிங் இன் டெய்ஸி ஹாஸ்பிட்டல் வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.